ஹாய்! 4:30க்கு அடிச்ச அலாரத்த அவமதிச்சனால 4:40க்கு அடிச்ச அலாரத்துக்கு அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு வந்தாச்சு. இந்த மாரி டெடிகேஷன்னு ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி படிப்புல காட்டியிருந்தோம்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வந்தோனே 3 சட்டிலையும் தண்ணிய பிடிச்சு போட்டாச்சு. ஒல வச்சுட்டு, அப்புறம் முட்டை வேகறதுக்கு தண்ணி பிடிச்சு வச்சுட்டு, அப்புறம் பாவக்காய கட் பண்ணி போடுறதுக்கும் தண்ணிய வச்சுட்டேன். அப்புறம் அரிசி எடுத்து கழுவி உலையில போட்டுட்டு, முட்டையும் வச்சுட்டு, அப்புறமா தான் பாவக்காய கட் பண்ணி தண்ணியில போட்டேன். அதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அவரைக்காய வேக வேகமா கட் பண்ணியாச்சு. அப்புறம் அதையும் தாளிச்சுட்டு, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு அப்புறமா தான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். காயெல்லாம் வேற நெறைய வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த காயெல்லாம் பார்த்தா ஊருக்கு போறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஐயோ! இத போட்டு போயிட்டோம்னா காயெல்லாம் வேஸ்ட்டா போயிரும். இதெல்லாம் அள்ளிக்கிட்டு போறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால வேகம் அந்த காயெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு போணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா தான் வச்சேன். சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் என் ஹஸ்பண்ட் நேத்து அதிசயமா சொல்லாமயே புதினா, மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதனால காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டேன். ஏற்கனவே பழைய புதினா, மல்லி எல்லாம் வச்சு அதிலேயே சட்னி செஞ்சும் வச்சு விட்டாச்சு. அப்புறம் பாவக்காவையும் எண்ணெயிலேருந்து எடுத்து மசாலா போட்டு அதையும் பொரிக்கிறதுக்கு எண்ணெயில போட்டுட்டேன். கத்தனியாவும் எந்திரிச்சிட்டா. இப்போலாம் எந்திரிச்சான்னா கிச்சன் பக்கம் என்னோட நைட்டி பிடிச்சி இழுக்கிற வேலைலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவங்க டாடி பின்னாடியே திரியிறா. அவங்க டாடிய ரொம்ப மிஸ் பண்ணுறா. நைட்டு வந்தப்போ தூங்கிட்டா. அதனால காலையில அவர பார்த்தோனே ஒரே சந்தோஷம் அவளுக்கு. அதனால என்னிடருந்து தவ்விட்டு அவங்க டாடிட்ட போயிட்டு, அவங்க டாடி பின்னாடியே வாக்கர்ல சுத்திட்டே இருந்தா. அவரு அயர்ன் பண்ணுறது, அவர் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளோடயே நின்னுட்டுருந்தா. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டா இருந்தனால, பால்லயே கொஞ்சோண்டு மஞ்சளும், மிளகும் போட்டு அவங்களுக்கு ஆத்தி குடுத்துட்டு, டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒண்ணு ஒண்ணா. ஃபர்ஸ்ட்டு அந்த வேக வச்ச முட்டைக்கு தான் ஓடு உரிச்சு டிஃபன் பாக்ஸில வச்சேன். ஏன்னா போன தடவ லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது முட்டைய அவிச்சிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சேன் சூடா இருக்குன்னு. அப்படியே மறந்துட்டேன். அத வைக்கவே இல்ல. அதனால இன்னைக்கு முதல்ல அத தான் வச்சேன். வச்சுட்டு தோசை, சட்னி பேக் பண்ணிட்டு, அப்புறம் சாதத்த எடுத்து வச்சு அது மேலேயே அவரைக்காய் பொரியலும் வச்சாச்சு. போன தடவ குழம்பு ஊத்துனவன், "குழம்பே காணோம் நீ பயரா அள்ளி போட்டுருக்க" அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு குழம்பும் ஜாஸ்தியா ஊத்தி, பாவக்காயும் எடுத்து ஒரு பாக்ஸில வச்சு பேக்ல எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். இனி அவங்க டாடி மகள கொஞ்சிட்டு கிளம்பிருவாங்க. 8 மணிக்கெல்லாம் குக்கிங் முடிஞ்சிருச்சுன்றனால, இனி அப்புறமா குக் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல. இன்னைக்கு டே கொஞ்சம் குக்கிங்க பத்தி யோசிக்காம ரிலாக்ஸா இருக்கும். கிருத்தனியாவ தூங்க வச்சுட்டு, நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா எந்திரிச்சு வேல பார்ப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.